கடவுளே வந்தா கூட அதை விட மிக முக்கியம் பெற்றோருக்கு நாம் செய்கிற பணிவிடை அப்படின்னு இந்த தேசத்து இலக்கியத்தில் எழுதியிருக்கிறானா இல்லையா? இவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. பெற்றோர் அள்ளி குப்பை தொட்டில போட்டுட்டு போய் நீ சாமிக்கு சேவை பண்ணு அப்படின்னு எழுதியிருக்கிறானா இல்லையே? நீங்க அதை விட இன்னொரு அற்புதம் இருக்கு. அந்த அந்த பக்த விஜயன் நூல் கூட ஆழமா நீங்க படிச்சு பார்த்தா ஒரு அருமை தெரியும். இந்த புண்டரீகன் யாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த புண்டரீகன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு உண்மையிலேயே அவனுடைய மைண்ட் என்னன்னா, கோயிலுக்கு போய் காசிக்கு போகணும், கங்கையில் நீராடணும், இந்த எண்ணத்தோட போகணும்னு புறப்பட்டு போனவன். அப்பா அம்மாவெல்லாம் இப்போ கவனிக்கல. அவன் நாம போய் புண்ணியம் தேடணும், காசிக்கு போயிட்டு வரணும்னு புறப்பட்டு போனவன் யாரு? இந்த புண்டரீகன். இந்த பாருங்க, காசி பக்கத்தில் இருக்கிற, அதுக்கு காலையில் போனால் கங்கையில் போய் குளிச்சுடலாம். அந்த மாதிரி இடத்துல நைட்டு எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் ஒரு வீட்டு திண்ணையில் படுத்து கிடக்கிறான் அவன். அந்த வீட்டு திண்ணையில் படுத்திருக்கும் போது விடிய காலையில் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு யாரோ கருப்பு கருப்பாக ரொம்ப ஒரு மாதிரியான தோற்றத்தோட ஒரு 3 பெண்கள் அந்த ஆசிரமத்துக்குள்ளே அப்படி போகிறாங்க. இவன் முழிச்சிட்டான். யாருவுங்க இவ்வளவு விகாரமான தோற்றத்தோடு இருக்கிறாங்க? யாருவுங்க? வரும்போது கேட்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கிறான். சார், காலையில் 5-6 மணிக்கு வாசல் தெளித்து கோலம் போட்டு அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த 3 பெண்களும் வெளியில் வர்றாங்க பாருங்க. எக்ஸலண்ட், உலக அழகி போட்டியில் ஜெயிச்சவங்க மாதிரி வர்றாங்க. உள்ளே போகும்போது தோற்றம் அப்படி இருக்க, வெளியே வரும்போது உலக அழகி மாதிரி 3 பேர் வெளியே வந்தாங்க. இவன் குறுக்கு போய் நின்னான். நீங்கள் யாரு? 3 பேர் உள்ளே போனீங்க, அழுக்கா போனீங்க, வரும்போது இவ்வளோ பிரில்லியண்ட்டாக வரீங்க, யார் நீங்கள்? என்ன கதை பாருங்க சார். அந்த 3 பெண்களும் சொல்றாங்களாம், நான் தான் கங்கை, நான் தான் யமுனை, நான் தான் சரஸ்வதி, நாங்கள் புண்ணிய நதிகள். எல்லாரும் குளிக்கிறேன் குளிக்கிறேன் குளிக்கிறேன்னு அவன் பாவத்தை எங்ககிட்டே விட்டுட்டதால எங்கள் மூஞ்சி ஈஞ்செல்லாம் விகாரமாக போச்சு. உடனே நாங்கள் அழுதுகிட்டே கடவுளை கேட்டோம். என்ன கேட்டோம்னா, எங்கள் பாவமெல்லாம் போகணும்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படி. உடனே கடவுள் யோசிச்சுட்டு சொன்னார், நீங்கள் நேராக போய் அந்த முனிவர் ஆசிரமத்தை பெருக்கி கூட்டி அங்கே செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்யுங்க. உங்கள் பியூட்டி மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிடும். மறுபடியும் எல்லாரும் பாவத்தை கொண்டாந்து விடுவான். மறுநாள் காலையில் போய் உங்களை பியூட்டிஷியன் அந்த பார்லர், பியூட்டி பார்லர் போயிட்டு வர மாதிரி நீங்கள் நேராக போய் உங்களை மாற்றிட்டு திரும்பி வந்துடலாம். டெய்லி போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. வேறு வழி இல்லாமல் 3:30 மணிக்கு வருவோம். இவர் ஆசிரமத்தெல்லாம் கூட்டி பெருக்கி எல்லா பணிவிடையும் போய்வோம். நாங்கள் அழகாக மாறிடுவோம். இந்த முனிவருக்கு பேர் குக்குட முனிவர்னு பேர் அப்படின்னு. இவன் யோசிச்சான், அடேப்பா, 3 புண்ணிய நதிகளே வந்து தங்கள் பாவங்களை நீக்கி கொண்டு போகுதுன்னா இவர் ரொம்ப பவர்ஃபுல் சாமியார், இவர் ரொம்ப பெரிய ஆளுன்ட்டு நேராக உள்ளே போய் குக்குட முனிவரை பார்த்து கும்பிட்டு, அப்படி நீங்கள் என்ன மந்திரம் சொன்னீங்க, அப்படி நீங்கள் என்ன தவம் பண்ணீங்க, அப்படி நீங்கள் எப்படி கடவுளையே கட்டி வச்சிங்க, எப்படி நீங்கள் இந்த நதிகளை எல்லாம் சுத்தம் பண்ணீங்க? அவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சேவை பண்ணிக்கிட்டு இங்கே உட்காந்துருக்கேன். கதை முடிஞ்சு போச்சு. என்ன பொருள் தெரியுங்களா? அவரவர் கடமையை அவரவர்கள் செய்யாமல் நான் கடவுளை திருப்தி செய்ய நினைக்கிறேன் என்பது கடவுளுக்கு மகிழ்ச்சியான விஷயம் அல்ல. நீங்க உங்க கடமைகளை எல்லாம் செய்யாம நான் கடவுளை போய் சரி கட்டுவேன் அப்படின்னு சொல்லுவது உண்மையில் சரியான வாழ்க்கை முறை அல்ல. உங்கள் கடமைகளை சரிவர செய்துவிட்டு அதன் பிறகு வேண்டுமானால் நீங்கள் கடவுளை போய் சரிவர உங்களுக்கு விருப்பமான வகையில் என்ன வேணா பணிவிடை பண்ணிட்டு வாங்க. உன் சொந்த தாய் தகப்பனுக்கு பணிவிடை செய்யாமல் எங்கோ ஆசிரமங்கள் இருக்கிற சாமியார்களுக்கு பணிவிடை செய்வேன் என்று சொல்வது இந்திய மரபை கேலிக்கூத்தாக ஆக்கி கொண்டிருக்கிற ஒன்று. அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது, தவறு. இது ஒரு சிந்தனை, அதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்கு யாரு மேலேயும் விரோதமும் இல்லை, யார மாதிரி ஆசிரமம் வைக்கணுன்ற ஐடியாவும் எனக்கு இல்லை. அவர் ஒன்று எனக்கு போட்டியும் இல்லை, எனக்கு யாரும் போட்டியும் இல்லை. தெளிவாக சொல்றேன், அந்த கொள்கை தவறுன்ற. அது என்ன, உன் வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்ய மாட்டேங்கிற, வெளியில போய் உட்காந்து எல்லா வேலையும் செய்வேன்னா அது எப்படி சேவையாகும்? இது ஒரு மனசுல வச்சுங்க. அதுக்காக சொன்ன 2-3 சில கருத்து. இந்த நாட்டில் இப்போ எது சார் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது? அதாவது இந்த நாடு இன்னும் வளர வேண்டிய அளவுக்கு வளர முடியாமல் தடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த நாடு இன்னும் வளர வேண்டிய அளவுக்கு வளர முடியாதபடி தடுத்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? ஒன்று ஜாதி, இன்னொன்று மதம்.
ஒன்று ஜாதி, இன்னொன்று மதம். இந்த ஜாதியில் என்ன சொல்றாங்க? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி, 500 வருஷத்துக்கு முன்னாடி, 800 வருஷத்துக்கு முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. ரிவர்ஸ்ல போய் எங்கேயாவது நம்ம சரி பண்ண முடியுமா? ரிவர்ஸ்ல போறதால இதை சரி பண்ண முடியுமா? வேற தூக்கி முன்னாடி போறதால பிரச்சனையை சரி பண்ணலாமே ஒழிய பின்னால போய் எப்படி பிரச்சனையை சரி பண்ண முடியும்? 50 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அடிச்சான், அதுக்கு முந்தின 50 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கொலை பண்ணான், அதுக்கு முந்தின 50 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அவமானப்படுத்தினான். தீர்வே கிடையாது. இது எட்டர்னலா இருக்கும். ஒரு காலத்துல மதத்துல ஜாதி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது. அதனால அது அப்படியே வளர்ந்தது. நான் மறுக்கல, நான் அடிப்படையில் ஒரு மத சொற்பொழிவாளர், மறுக்கல. ஆனா இப்ப மதவாதிகள் கையில ஜாதி இல்ல. யார்கிட்ட இருக்கு தெரியுமா? அரசியல்வாதிகள் கையில ஜாதி மாட்டிக்கிச்சு. சமயவாதிகள் கையில இருக்குமானா நீங்க திரும்பி எடுத்துடலாம். அரசியல்வாதிகள் கையில மாட்டினா எப்படி வெளியே எடுக்கிறது? எடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் வெப்பன். ஜாதி அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் வெப்பன். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இந்த நாடு இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதை விட்டு வெளியில வரணும். நேற்றுக்கு வள்ளலார் விழாவில் நான் பேசினேன். அப்ப ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய தலைவர் நண்பர் மாணிக்கம், டாக்டர் மாணிக்கம், அருட்செல்வர் மகாலிங்கத்தோட மகன். அவர் நல்லா பேசினார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய பேச்சு. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாரு பாருங்க, அப்படியே அசந்துட்டுனா. அதாவது ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது, நல்ல கவனிங்க, ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறது எந்த வருஷம் ஃபார்வேர்டா இருந்தது, எந்த வருஷம் பேக்வேர்ட் ஆச்சு, திரும்பி அது எந்த வருஷம் ஃபார்வேர்ட் ஆச்சு, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத கொஞ்சம் அறிவுபூர்வமா நீங்க ஸ்டடி பண்ணீங்கன்னா இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிற இந்த ஜாதிங்கிற விஷயம் அர்த்தமற்றதுன்னு தெரிஞ்சு போயிடும். நான் இதை ஓப்பனா பேச முடியாது, ஏன்னா இந்த நாட்டில் சில சிக்கல் இருக்கு. நம்ம ஏதாவது பேசினா ஒரு ஜாதிக்கு சாதகமா பேசுறதாவோ ஒரு ஜாதிக்கு பாதகமா பேசுறதாவோ சர்ச்சை பண்ணதா ரெடியா இருக்காங்களே ஒழிய நாடு நல்லா இருக்கணுங்கிற கருத்தை யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாடு நல்லா இருக்கணுங்கிற கருத்தை யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க நல்லா இருக்கணும், நாங்க நல்லா இருக்கணும். இருங்க, நான் தான் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன், தப்பா நினைக்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, இதுக்கு மேல நான் என்ன பேச முடியும்? ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி, அதில் பிறந்தவர்கள், அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள், குற்ற பரம்பரை என்று அறிவிக்கப்பட்டவர்கள். அதனால் அவர்கள், நல்ல கவனிங்க, அதனால் அவர்கள் இரவு நேரத்தில் காவல் நிலையத்தில் வந்து படுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு வருது. பிரிட்டிஷ் பீரியட்ல ஒரு ஆலோசகர் வைஸ்ராய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணி கொடுக்குறான். அந்த அட்வைஸ் படி அந்த பரம்பரையே அப்படி, அதனால அவங்கெல்லாம் இரவு நேரத்தில் அந்த ஆண்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து படுக்கணும், இது கவர்மெண்டோட ஆர்டர் அப்படின்னு போடுறான். ஒரு குறிப்பிட்ட சமஸ்தானத்தில் இருக்கிற ஒருவர் அந்த வைஸ்ராய்க்கு ஒரு லெட்டர் போட்டாரு, இது எங்கள் சமஸ்தானத்தில் சாத்தியமில்லை, நீங்க சொல்ற அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் ராத்திரியானா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து படுத்துக்கணும் அப்படின்னு சொல்றத நாங்க உத்தரவா போட்டு நடைமுறைப்படுத்த முடியாது, இதை அந்த வைஸ்ராய் புரிஞ்சுக்கணும், எங்களால அதை செய்ய முடியாது அப்படின்னு பதில் எழுதுறாரு. வைஸ்ராய் கேட்கிறாரு, ஏன் முடியாது? அந்த சமூகத்தை சார்ந்தவங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல படுக்க சொல்லு. ஐயா முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டா, எங்க மகாராஜா அந்த ஜாதி. நீ யார சொல்றியோ அந்த சமூகம் எங்க மகாராஜா. எங்க மகாராஜா ராத்திரி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல படுன்னு சொல்ல முடியுமா? உடனே அவன் ஆர்டர் போட்டான் பாருங்க. என்ன? அந்த மாவட்டத்தில் மட்டும் அந்த ஜாதி முன்னேறிய ஜாதியாக கருதப்படும். they are forward. என்னடா இலக்கணம்? என்னடா இலக்கணம் இது? அந்த ஊர் மகாராஜா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து படுக்க முடியாதுன்னா அந்த இடத்துல மட்டும் அது ஃபார்வர்ட் ஆயிடுமா? நம்ம ஃபார்வேர்டு பேக்வேர்டு ஷெட்யூல்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? அப்படி ஃபிக்ஸ் பண்ற போதே நாம தேர்ந்தெடுத்து கொண்ட பல அளவுகோல்கள் தவறு, பல அளவுகோல்கள் தவறு. இதெல்லாம் பரிசீலனை பண்ணக்கூடிய தைரியம் இன்னைக்கு யாரும் இல்லை. நான் இன்னும் சரியா சொல்லட்டுமா? இந்த நாட்டுக்கு இப்போது இன்னும் 100 மகாத்மா காந்தியும் 100 பெரியாரும் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறார்கள். 100 மகாத்மா காந்தியும் 100 பெரியாரும் இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறார்கள். ஏன்? நம்முடைய அளவுகோல்களே தப்பா இருக்கு சார். நம்ம எப்படி ஃபார்வர்ட்னு ஃபிக்ஸ் பண்ணோம், எப்படி பேக்வேர்ட்னு ஃபிக்ஸ் பண்ணோம், எப்படி ஷெட்யூல்னு ஃபிக்ஸ் பண்ணோம், மோஸ்ட் பேக்வேர்ட்னு ஃபிக்ஸ் பண்ணோம், எல்லாமே குழப்பம்.
நீங்க கரெக்டா போக வேண்டிய ரூட்ல போனா பேக்வேர்டை ஃபார்வர்ட் ஆக்கலாம், ஃபார்வர்டை பேக்வேர்ட் ஆக்கலாம், பேக்வேர்டை ஷெட்யூல்ல என்ன வேணா பண்ணிக்கலாம். பேப்பர் தானே இது, கவர்மெண்ட் நடத்துற விழா தானே, யாரை எப்படி மாத்தணுங்கிறது தெரியாத. என்ன பண்ணணும், அப்ளிகேஷன் எங்க கொடுக்கணும், எப்படி மாத்தணும், சோ அண்ட் சோட ரிலேட்டட், அதனால இந்த கம்யூனிட்டின்னு போட்டு வாங்குறது பெரிய கஷ்டமா? ஓப்பனா நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். இது ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி அவ்வளவு 100% கரெக்டா நம்ம பிரிச்சோமா? இல்ல. இதெல்லாம் மாற வேண்டாமா இந்த நாட்டில இருந்து? இந்த குழப்பங்கள்லாம் தீர வேண்டாமா சார்? ஒண்ணும் வேணாம் சார். யூடியூப்ல சிங்கம் புலி நிறைய பேர் பேசணும். யூடியூப்ல சிங்கம் புலி மனித குரங்கு இதெல்லாம் வளர்த்தவங்க வளர்த்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொண்டு போய் காட்டில் விட்டுடணும். வெளிநாடுகளில் வீட்டில் வச்சிருக்க முடியாது. சட்டப்படி ஒரு சிங்கம்னா 2 வயசு வரைக்குமோ 3 வயசு வரைக்குமோ தான் வீட்டில் வளர்க்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் வளர்க்கக்கூடாது, கொண்டு போய் காட்டில் விட்டுடணும். மேல்நாடுகளில் இருக்கிற சட்டம், கொண்டு போய் விட்டுருவாங்க. ஒரு யூடியூப் பார்க்குறது சார், சிங்கம் வளர்த்தவங்க அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயதான உடனே ஒரு கணவனும் ஒரு மனைவியும் கொண்டு போய் அதை காட்டில் விட்டுட்டாங்க. விட்டுட்டு 4-5 வருஷம் கழிச்சு அவங்க அதே காட்டுக்கு உள்ள போய் நெடுந்தூரம் பயணம் பண்ணி அந்த சிங்கத்தை கூப்பிடுறாங்க, பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. சார் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வளர்ந்த நல்ல பெரிய சிங்கம் அது தொலைவில் வந்து நின்று அவங்கள ஒரு பார்வை பார்க்குது. ஒரு 500 அடி முன்னாடி அங்கே நின்று அவங்கள ஒரு பார்வை பார்க்குது. அப்புறம் மெதுவாக அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே நடந்து வருது. கிட்டக்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்த குழந்தை அப்பாவை கட்டிக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி 2 கையை தூக்கி அவன் தோள் மேலே போட்டு அவனை அப்படியே கீழே தள்ளி அவனை நாக்கால நக்கி கொடுத்து அவனோட கட்டி புரண்டு உருண்டு என்னென்ன பாசம் காட்டு தந்த வளர்த்தவனா அப்படி பாசம் காட்டி நக்கி அன்பு காட்டி எல்லாம் செய். நான் யோசிச்சு பார்த்தேன். சிங்கம்னா கொல்லும்னு சொல்லி கொடுத்தான், புலினா கொல்லும்னு சொல்லி கொடுத்தான். இவனை கொல்லலையே. கட்டி தழுவி எச்ச முத்தம் அப்படியே இங்க தாவா கட்டிய தடவி தலையை தடவி அவனோட பூமியில உருண்டு அப்படி உருண்டு. இது பெருசில்ல சார். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இவன் இப்படி உட்காந்துருக்கிறான், அந்த ஆத்தங்கரையில உட்காந்துருக்கான். புதருக்குள்ள போச்சு சார் அந்த சிங்கம். போய் அது பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு வருது சார். என்ன இப்ப நம்ம வீட்டுக்கு போனா அறிமுகப்படுத்துவாங்கல்ல, அது மாதிரி அது ஒரு கேங்கா அங்கேருந்து வருது. எல்லாம் இவனை சுத்தி வருதுங்க. அது எந்த பாஷையில கம்யூனிகேட் பண்ணுச்சோ தெரியல, ஒன்றும் பண்ணல. அதுங்களும் இவன் தோல் மேல ஏறி விளையாடுது. இவன் கூட தாத்தா முறையாயிடுச்சு இல்ல, முறைப்படி தாத்தா ஆகிட்டார்ல. அது உருண்டு புரண்டு மடியில் விழுந்து எந்திரிச்சு எல்லாம் பண்ணி அதுங்களுக்கு எல்லாம் அவன் கூடவே இருந்து பார்த்துட்டு அப்புறம் ஒரு எல்லை இருட்டின உடனே அவன் வெளியில வர வேண்டியிருக்கு. இந்த வீடியோவை பார்த்த உடனே நான் நினைச்சேன், அந்த புலியும் அந்த சிங்கமும் ஏன் இவங்கிட்ட அன்பு காட்டணும்? ஏன் இவங்கிட்ட அன்பு காட்டணும்? பொதுவா விலங்கினுடைய இயல்பு கொல்வது தானே. ஏன் இவனை கொல்லல? ஒன்றும் இல்லை சார். அது குட்டியா இருந்த போது வேலைக்கு அவர் சொன்னார் பாருங்க, எலிக்கு சாப்பாடு போட்டான் பாருங்க, அது மாதிரி அதுக்கு பசிக்கு சாப்பாடு போட்டான். இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பசிக்கும் தீர்வு கண்டு விட்டால் 90% சண்டைகள் யுத்தங்கள் இந்த உலகத்திலிருந்து விடை பெற்று விடும். நம்ம இன்னும் அதையே ஃபுல்ஃபில் பண்ணல. இந்த உலகத்தில் பிறந்து வாழுகிற மனிதர்கள்ல 90% மக்களுக்கு 100% மக்களுக்கு உரிய 2 வேளை உணவுக்குரிய உத்தரவாதத்தை இன்னும் நம்முடைய உலக தலைவர்களால் கொடுக்க முடியல. ஏதோ நம்முடைய அரசு இங்க இருக்கிறது, காலையில பள்ளிக்கூடத்தில் சாப்பாடு போடலாம், மத்தியானமும் சாப்பாடு போடலாம், ரைட்டு, எத்தனையோ முயற்சி எடுக்கிறாங்க, நான் பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா உலகம் முழுக்க என்ன ஒரு ஜிம்பாப்வேவா நைஜீரியாவா 200 யானையை கொல்லலாம்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கான். ஏன்னா அந்த ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு. யானையை கொண்டு அந்த கறியை திங்கலாம்னு முடிவு பண்ணி கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டிருக்கிறான். ஏங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது உலகத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் அந்த நாட்டுக்கு உணவை அனுப்ப வேண்டாமா? ஏன்டா 200 யானையை கொண்டாட சாப்பாடு போடுவீங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டாமா? இந்த உலகத்தில் என்ன அவ்வளவுக்கு சாப்பாடே இல்லையா? இருக்கு. உலகத்தில் இருக்கிற பலவேறு தலைவர்களுக்கு சார் கிரீடங்கள் மேல் இருக்கிற ஆசை உள்ளே இருக்கிற மூளையின் மீது இல்லாமல் போய்விட்டது. தலைக்கு மேல் இருக்கிற கிரீடங்கள் மீது இருக்கிற ஆசை உள்ளே இருக்கிற மூளையின் மீது இல்லாமல் போய்விட்டது.
இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு முதல்ல அத்தனை பேருக்கும் 2 வேளையாவது சோறு கிடைக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு முடிவுக்கு உலக அரசியல் தலைவர்கள் வர வேண்டாம். வேற ஒன்னும் சாதிக்க வேணாம், நீங்க ஒன்னும் பண்ண வேணாம்பா. இந்த வடிவேல் சொல்ல மாதிரி வேற ஆணி ஒன்னும் பிடுக்க வேணாம். ஒன்னே ஒண்ணு பண்ணு, 2 வேளை உலகத்துல எல்லா மக்களும் சாப்பிடறதுக்குரிய வசதி இல்லையா? மனசு இல்ல. அமெரிக்கால கீழே கொட்டுற பொருள் எவ்வளவு தெரியுமா? மற்ற நாடுகளுக்கு கொடுக்கணும், எல்லாரும் சேர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் வளரலையே. இதெல்லாம் சிந்தனைக்கு உரியது, நம்ம யோசிக்கணும். 2 வேளை உணவு சார். எப்படி தெரியுமா சண்டை வருது? கண்டுபிடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் பசி. பசிக்கு சோறு போட்டுட்டாப்புல மனுஷன் நிம்மதியா இருப்பான்னு கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். அவனுக்குள்ள இருக்கிற இன்னொன்று விஷயம் இருக்கு, என்ன? இனவிருத்தி. நீங்க காட்டுல விலங்குல இருந்தா நீங்க உண்மைகளை கண்டுபிடிக்கணும். விலங்கு எப்படி தெரியுங்களா? அதுக்கு சாப்பிட்ட உடனே எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேட் பண்றதுக்கு, இணை சேருவதற்கு விலங்கு வேணும். அப்ப ஆண் விலங்கு 2 சண்டை போடும். எப்படி சண்டை போடும்? கோரமா சண்டை போடும், ஒண்ணு கொண்டுட்டு சண்டை போடும். ஒரே காரணம் என்னன்னா, இணை சேரணும், அதுக்கு இனத்தை விருத்தி பண்ணணும், அந்த எண்ணம் இருக்கும். அப்போ மனிதனுக்கு பசியை தீர்த்தா போராது, உடம்பு பசியை, உணவு பசியை தீர்ப்பதோடு உடம்பு பசியை தீர்ப்பதற்கும் ஏற்பாடு பண்ணணும், வேற வழி கிடையாது. இது 2ஐயும் பண்ணிட்டா 90-95% பிரச்சனை உலகத்துல முடிஞ்சு போயிடும். கடைசியா ஒன்று சொல்றான், விலங்கு ஏண்டா சண்டை போடுதுங்கிறான், டெரிட்டரி அப்படிங்கிறான். ஒரு சிங்கம்னா 50 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அது ஒரு டெரிட்டரி வச்சிருக்கும். அந்த 50 கிலோமீட்டர் வரைக்கும் அது என்னது அப்படிங்கும். இப்படி பேசுறதுக்காக தப்பா நினைக்காதீங்க. சிங்கம் வந்து யூரின் பாஸ் பண்ணும். ஏன் நம்ம வீட்டு கார்ல நாய் யூரின் பாஸ் பண்ணும், டயர்ல, கார் டயர்ல வந்து. இதெல்லாம் எதுக்குங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஒரு எல்லையில சிங்கம் வந்து ஒவ்வொரு எல்லையிலையும் யூரின் பாஸ் பண்ணும். என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதை தாண்டி வேற ஆண் சிங்கம் வரக்கூடாதுன்னு அர்த்தம். டெரிட்டரி, இது என்னோட எல்லை அப்படிங்கறத நிரூபணத்துக்காக அது எல்லா பக்கமும் அப்படி யூரின் பாஸ் பண்ணி வைக்கும். இது வரைக்கும் என்னோடது, 50 கிலோமீட்டர் என்னது அப்படின்னு சிங்கம் அறிவிக்கும். ஸோ உலகத்தில் பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, முதல்ல பசி, 2 காமம், 3வது டெரிட்டரி, இடையல்ல. மனுஷன் யோசிக்கணுமே இல்லையா? என்ன, எவனுக்குமே இந்த பூமி சொந்தம் இல்லை. இந்த உலகத்துல பிறந்த ஒரு பயலுக்கு கூட இந்த பூமி சொந்தம் இல்லை. எல்லாரும் இந்த பூமிக்கு தான் சொந்தமே ஒழிய பூமி எவனுக்கும் சொந்தம் இல்லை. ஒரு சின்ன கிளாரிட்டி. எல்லாம் செத்தா புதைக்க போறான், இல்லாட்டி எரிக்க போறான், பூமியோட பூமியா போய் சேர போறோம், அவ்வளவுதானே. எவனுக்குமே பூமி சொந்தம் இல்லை. அலெக்சாண்டர் எவ்வளவோ பிடிச்சான், அசோகர் எவ்வளவோ பிடிச்சான், ராஜராஜ சோழன் எவ்வளவோ பிடிச்சான். எங்க போனா? எங்க போனா? ஒண்ணும் கிடையாது. இந்த தெளிவோ இந்த அறிவோ வர வேண்டாமா? அதைத்தான் நான் சிந்தனை செய் மனமேன்னு சொல்றேன். யோசிங்கடா, யோசிங்கடா. இதை பிடிச்சா போறாது, இதை பிடிச்சா போறா. உங்ககிட்ட கொடுத்ததையே உருப்படியா காப்பாற்ற மாட்டேங்கிற, இன்னும் அதையும் இதையும் அடையணும்னு ஆசைப்பட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? உனக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை ஒழுங்கா காப்பாற்றலாம் இல்ல? அதையே விட்டுட்டு இன்னும் எல்லாத்தையும் நானே பிடிக்கணும், எல்லாம் என் கீழே வரணும். எதுக்கு வரணும்? டெரிட்டரி. பைத்தியக்காரத்தம், பைத்தியக்காரத்தம். நான் சன்னியாசியா போன்னு சொல்லல, சராசரி மனுஷனா இருன்னு சொல்றேன். நீ சன்னியாசியா போன்னு சொல்லல, சராசரி மனுஷனா. இது என்ன ஒரு எல்லையற்ற சொத்து, எல்லை இல்லாத இடம், என்ன பண்ண போற? இதெல்லாம் நம்ம படிச்சதுலேருந்து உள்ள அந்த எண்ண அலைகளை உருவாக்கணும். நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள உண்டாகும். சொன்னா மணிக்கணக்காக சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே ஒரு சொல்லி நான் நிறுத்திடுறேன். இந்த மண்ணுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. இது விருதுநகர். நேத்திக்கு ஒரு புத்தகம் வெளியிட்டோம். அதை வெளியிட்டு வைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நேத்து சுந்தரவடிவேலுன்னு ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். அந்த நேத்து சுந்தரவடிவேலு கல்வி வள்ளல் காமராஜர்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். ஆக்சுவலாக காமராஜர் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார், எல்லாருக்கும் தெரியுமே ஒழிய காமராஜருக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினவர் நேத்து சுந்தரவடிவேலு. அவர் வந்து மெட்ராஸ் கார்பரேஷன்ல எஜுகேஷனல், மெட்ராஸ் கார்பரேஷன், சென்னை கார்பரேஷன் இருக்குல்ல, அதுல எஜுகேஷனல் விங் அவருடைய கையில் இருக்கு, கல்வித்துறை. அந்த மாநகராட்சி பள்ளியில் பசங்க படிக்க வராங்க, அப்புறம் மேலே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ அவர் ஒரு பர்டிகுலர் ஸ்கூலை எடுத்துக்கிட்டாரு. எல்லா பையன் வீட்டுக்கும் போனாரு, கேட்குறாரு, ஏண்டா வரல நீ, ஏண்டா வரல? இல்லை சார்,
அப்பா கூட நாங்கள் வந்து கஷ்டப்படணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எப்படி சார் ஸ்கூலுக்கு வர்றது? அப்போ என்டி சுந்தரவடிவேலு யோசிச்சார், ஓ இவனுக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு இல்லை, அதனால இவன் ஸ்கூலில் இருக்க முடியலன்னு முதல் திட்டமாக என்டி சுந்தரவடிவேலு பரீட்சார்த்தமாக அவருக்கு வர சம்பளத்தை மிச்சம் பண்ணி ஒரு 12 பசங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்து ட்ரை பண்ணார். அந்த 12 பையனில் 10 பையன் படிக்க வந்துட்டான். அதை பார்த்த உடனே முடிவு பண்ணார், அப்போ நம்ம பசங்க படிக்கணும் அப்படின்னா மத்தியானம் சாப்பாடு போட்டால் தான் வருவாங்க அப்படின்னு இந்த ஸ்கீமை காமராஜர்கிட்ட போய் சொல்கிறாரு. இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன் அப்படி. அவர் எப்பேற்பட்ட ஆளு, நீ தான் நமக்கு லாய்க்கு, வா நம்ம பின்னாடி வா அப்படின்னு அவரை கல்வித்துறைக்கு மேலே எடுத்து அவரை வச்சு தான் இந்த சிஸ்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறார். முதல் சாப்பாடு போட்ட இடம் எது? வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம்னு சொன்ன எட்டயபுரத்தில் தான் முதல் மதிய உணவு திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் அறிமுகப்படுத்துறார். அதுக்கு காரணம் இலக்கியம். பாரதியினுடைய அந்த வரி, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம். யோசிச்சு பாருங்க, அந்த பிள்ளைங்க படிக்கணும், மேலே வரணும். இப்பவும் இந்தியாவில் சார் தென்னிந்தியாவில் இருக்கிற அளவுக்கு கல்வி அறிவு வட இந்தியாவில் கிடையாது. தென்னிந்தியாவில் இருக்கிற அளவுக்கு கல்வி அறிவு வட இந்தியாவில் கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் நடந்ததுன்னு நம்ம யோசிக்கணும். அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்துட்டு பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு வெளியே போறாங்க. பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு வெளியே போகும்போது இந்தியாவே பட்ஜெட் போட வேண்டியிருக்கு. அப்படி பட்ஜெட் போட்டு பார்த்தா கல்விக்கு ஏகப்பட்ட செலவாகுது, நிறைய பணம் செலவாகுது. அப்போ உடனே என்ன யோசிக்கிறாங்க, பட்ஜெட்டை சுருக்கணும் இல்லை, வேற வழி கிடையாது, கையில் பணம் கிடையாது, பட்ஜெட்டை சுருக்கணும் இல்லை. அப்போ என்ன யோசனை சொல்றாங்க, மத்திய அரசு, அப்போ இருந்த மத்திய அரசுலேருந்து பள்ளிக்கூடங்களை மூடுங்க பார்த்தாங்க. பள்ளிக்கூடங்களை குறைச்சிருங்கப்பா, அதில் ஒன்று செலவு ஜாஸ்தியாக போகுது, பள்ளிக்கூடங்களை குறைச்சிருங்கப்பா அப்படின்னு. அந்த காலகட்டத்தில் தான் இப்போ நம்முடைய மூதறிஞர் ராஜாஜி அந்த ஸ்கீமை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அவருக்கு நேரம் சரியில்லை, அவர் வேற ஒரு வார்த்தை போட்டார். அதுக்கு குலக்கல்வி திட்டம்னு ஒரு வார்த்தையை தூக்கி போட்டார், சிக்கலில் மாட்டிக்கிட்டாரு. இந்த காலகட்டத்தில் அவர் மூதறிஞர் ராஜாஜி வெளியில் போய் பெருந்தலைவர் காமராஜர் உள்ள வரார். நீங்கள் நம்புனா நம்புங்க, 6000 பள்ளிகளாக இருந்த பள்ளிகளை 14,000 பள்ளிகளாக காமராஜர் மாத்துறார். மத்திய அரசு சொன்னதை கேட்கல, மத்திய அரசு சொன்னதை கேட்கல. அது ரொம்ப முக்கியம். அப்பவும் கல்விக்கு மத்திய அரசு நிதி தரல, அப்பவும் கல்விக்கு மத்திய அரசு நிதி தரல. காமராஜர் சொன்னா, நீ குட்டா கொடு, குடுக்காட்டி போ, என் பையன் படிச்சா தாண்டா எதிர்காலத்தில் உருப்பிடுவான், கண்டுபிடிச்சாரு. என் பிள்ளைங்க படிச்சா தாண்டா எதிர்காலத்தில் உருப்பிடுவான்னு 6000 பள்ளிக்கூடமா இருந்ததை 14,000 பள்ளிக்கூடமா மாத்துறாரு காமராஜர். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், எல்லாரும் படிச்சா தானே முன்னுக்கு வர முடியும். படிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா அப்புறம் நம்ம எப்படி முன்னுக்கு வர முடியும்? கட்சி முக்கியம் இல்லைங்க, எந்த கட்சிக்காகவும் யாரையும் நம்ம வாழ்த்த முடியாது. ஒரு மனுஷன் தவிக்கிறான்ல, இந்த நாட்டில் இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற மனுஷன் மேலே வரணும்னா கல்வியினால மட்டும்தான் வர முடியும்னு நினைக்கிறான்ல, அதுக்காக சொல்ல வர. இவைகளை மனசுல வாங்குங்க. இன்னும் நிறைய சொல்லலாம், சிந்திப்பது கோவப்படுவதுன்னா எவ்வளோ வேணாலும் நம்ம சொல்லலாம். ஆனால் தெளிவாக நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம நிறைய படிக்கிறோம் அல்லது நிறைய கேட்குறோம், அப்படியே நம்புகிறோம். வேண்டாம் வேண்டாம், தயவுசெய்து அப்படியே நம்பாதீங்க. கொஞ்சம் கேள்வி கேளுங்க, மனசுக்குள்ள கேளுங்க. அது எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை தூக்கி போடுங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேளுங்க. இந்த கேள்விகளை எல்லாம் நீங்க கேட்க ஆரம்பிச்சா புதிய புதிய விடைகள் கிடைக்கும். கொஞ்சம் ஓஷோ படிங்க, தயவு செய்து. ஓஷோவுடைய மொழிபெயர்ப்பு தமிழ்ல இருக்கு, தயவு செய்து படிங்க. ரிலிஜனை பற்றிய ஒரு ப்ராப்பரான அவேர்னஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் வரணும்னா ஓஷோவுடைய புஸ்தகங்களுக்கு நிகராக இன்னொன்னு உங்களுக்கு உதவ முடியாது. அதில் எந்த டவுட்டும் எனக்கு கிடையாது. அந்த மனுஷனை மாதிரி எந்த நேரத்தில் யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியாக இருக்கும். அவர்கிட்ட ஒருத்தன் கேட்குறான், நீ உன்னை ஸ்பிரிச்சுவல் குருன்னு சொல்லிக்கிற, உன்னை சில பேர் ஸ்பிரிச்சுவல் குருன்னு கொண்டாடுறாங்க, ஆனால் உன் ஆசிரமத்தில் விளையாட்டுலாம் நடக்கிறதால உன்னை பிளே பாய் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஆர் யூ எ பிளே பாய் ஆர் எ ஸ்பிரிச்சுவல் குரு? ஓஷோட ரிப்ளை, ஐ ஆம் எ ஸ்பிரிச்சுவல் பிளே பாய். I am a spiritual playboy. In what way it affects you? டேய், நான் ஸ்பிரிச்சுவல் பிளே பாயா இருக்கிறதுல உனக்கு என்னடா நஷ்டம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இந்த ஒரு மேற்கோளுக்காக மட்டும் இல்லை, ஓஷோ படித்தாதான் ஒரு எல்லைக்கு மேலே அந்த சிந்தனை வளரும். இப்போ நான் நாஸ்திகம் பேசுறதுனுடைய விருப்பம் இல்லை, ஆனால் ஒரு பேச்சு இருக்கு, ஓஷோவுடைய பேச்சு. ஓ காட், there is no God.
ஓ காட், there is no God. ஓஷோவுடைய ஒரு புக் இருக்கு, படிங்க. என்ன சொல்றாரு? யோசிச்சுக்கிட்டே போனாதான் இது எப்படி கடவுளா இருக்க முடியும், இது எப்படி கடவுளா இருக்க முடியும், இது எப்படி கடவுளா இருக்க முடியும். இத்தனை கடவுள் தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக ஃபைல் பார்க்குமா? அவன் மதத்தால் தான் அவன் கடவுள் காப்பாற்றுமா? வேற மதத்தால் வந்தா சாரி அப்ளிகேஷன் எடுத்துட்டு அந்த பக்கமாக போ, அந்த பக்கமாக போய் கேளு. அப்பதான் வந்து நீ வேட்டிக்கன் வழியாக வர வேண்டிய ஆளு, நீ வந்து சவுதி அரேபியா வழியாக வர வேண்டிய ஆளு, எல்லாம் கடவுள் பிரிச்சுக்குவாங்களா? யோசிங்க. நம்பிக்கிட்டே இருக்கிறீங்களே, யோசிங்க, சிந்திக்க தொடங்குங்க. அதுக்காக நாஸ்திகனா மாறிடாதீங்க. இதான் ரொம்ப சிக்கல். நீங்க ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் டிராவல் பண்றீங்க. ஒன்னு எவனோ சொல்ற முட்டாள்தனத்தை நம்புறீங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் வெறுத்துட்டு எதிர்த்து போய் நிக்கிறீங்க. கிடையாது, உண்மைகளை தேடுங்கள், அபரிமிதமான உண்மைகள் கிடைக்கும். ஒரு வார்த்தை சொல்லிட்டு போட்டுமா, மதங்கள் பொய், கடவுள் மெய். என்னைக்கு கண்டுபிடிக்க போறீங்க? மதங்கள் பொய், கடவுள் மெய். என்னைக்கு கண்டுபிடிக்க போறீங்க? இன்க்ளூடிங் ஆல் ரிலிஜன்ஸ், எல்லா மதங்களையும் சேர்த்தா சொல்றேன். இந்த நாடு எப்படியாவது ஒரு மதம் சார்ந்த நாடாக மாற வேணும்ங்கிறாங்க. நாடு வளரும் நினைக்கிறீங்களா? நான் வந்து ஏன் இஸ்லாமிய நாடா இந்த நாடு ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, போய் பாருங்க, அரபு கண்ட்ரிஸ் முழுக்க போய் பாருங்க, மன்னர் ஆட்சி. ஒவ்வொரு மன்னருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, அவ்வளவு ரிச்சா வாழ்றாங்க. நியாயமா அது? அந்த மன்னராட்சி நியாயமானதா? கிடையாது. அது மக்களுக்கு செய்யப்படுகிற பெரிய துரோகம். என்ன, நான் இன்னைக்கு பேசிட்டா இனிமே கல்ஃப் கண்ட்ரியில் போய் நான் பேச முடியாது போ. அதனால என்ன, எனக்கு விசா கொடுக்க மாட்டேன், அவ்வளோதானே. எனக்கு என்ன நஷ்டமா? ஒழிஞ்சு போகுது. நீங்க வளைகுடா நாடுகள் முழுக்க போய் பாருங்க, மன்னராட்சி நடக்குதுங்க. எப்படிங்க நியாயம்? ஒரு மக்கள் தேர்ந்தெடுத்த அரசுன்னு ஒன்று வராம ஒரு மன்னர் நீடித்தபடி ஆட்சியில் உட்கார்ந்து இருப்பார்னு சொன்னா அதை எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? முடியாது, முடியவே முடியாது. நீங்க ஒவ்வொன்றையும் யோசிக்கணும். ஒவ்வொரு விதமான சிக்கல் இருக்கு. இந்த நாடு கிறிஸ்தவ நாடாவதோ, இந்த நாடு இஸ்லாமிய நாடாவதோ, இந்த நாடு இந்து நாடாவதோ உண்மையான நன்மையை நமக்கு தராது. இது சமய சார்பற்ற நாடாக நீடித்தால் மட்டுமே உண்மையான நன்மை என்பது எப்போதும் இருக்கும். இதெல்லாம் நமக்கு புரியல. இன்னும் காந்தியை முட்டாளா நினைக்கிறோம், நேருவை முட்டாளா நினைக்கிறோம். கிடையாதுங்க. எவ்வளவு யோசிச்சுட்டு அவங்க முடிவு பண்ணாங்க தெரியுங்களா? இதை ஏன் சமய சார்பற்ற நாடுன்னு அம்பேத்கர் டிக்ளேர் பண்றாரு? எவ்வளவு பெரிய விஷயம். உலகத்திலே அப்படி ஒரு நாடு பார்க்க முடியாது. அதை நம்ம இழக்கலாமா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுடைய பேச்சுக்கள் புஸ்தகமா வந்திருக்கு, படிக்கணும். அம்பேத்கருடைய பேச்சு படிக்கணும், நேருவோட சுயசரிதை படிக்கணும், காந்தியோட சுயசரிதை படிக்கணும். எல்லாத்தையும் எடுத்தாதான் ஏன் இந்த முடிவுக்கு அவங்க வந்தாங்க அப்படிங்கிற உண்மையை நாம தெரிஞ்சுக்க முடியும். சரி, படிக்கிறதோட நிறுத்தாதீங்க, படிச்சதை பத்தி சிந்திங்க. ஒரே வார்த்தை, நம்புவதை நிறுத்துங்கள், ஆராய்ச்சி செய்ய தொடங்குங்கள். நம்புவது 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 என்று எப்போதும் சொல்லி நம்புவதை கொஞ்சம் நிறுத்துங்கள், ஆலோசிக்க தொடங்குங்கள், சிந்திக்க பழகுங்கள், சிந்தித்ததை செயல்படுத்த பழகுங்கள், சிந்தித்ததை செயல்படுத்த பழகுங்கள். இந்தியா மிக மிக உயர்ந்த, மிக மிக உண்மையான ஆன்மீக நாடாக விளங்க வேண்டும் என்றால் நீங்கள் நம்புவதை நிறுத்தி சிந்திக்க தொடங்கி சிந்தித்ததை செயல்படுத்த தொடங்கினால் இந்தியா உலகத்தில் உன்னதமான உண்மையான ஆன்மீக நாடாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.